மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மிக மிக முக்கியமான தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது சற்று முன் வந்த தகவல். அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் அவர்களுடைய கூட்டணி பட்டியலை வெளியிட்டனர். அதாவது 5/11/2025 இன்றைக்கான முக்கிய தகவல் தான் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன தகவல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பரவாயில்ல இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தமிழ்நாட்டில் ஏராளமான கட்சிகள் உள்ளது. அந்த கட்சிகள் எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி இருக்கிறது, எந்த கட்சி தனித்து நிற்கிறது அப்படின்ற தகவல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த கட்சி பொதுச் செயலாளர் தெரிவித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் வகையில் அனைத்து கட்சிகளும் அவர்களுடைய கூட்டணியும் மற்றும் யார் யார் தனித்து நிற்கிறார்கள், அவர்களுக்கு ஏற்ற சின்னம் அப்படின்றத தெளிவாக கொடுத்தால் மட்டுமே அவர்களால் அடுத்தபடியான வந்து பார்த்திங்கன்னா செயலை செய்ய முடியும். ஏனென்றால் இந்த தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான தேர்தல். ஏனென்றால் அடுத்த 5 வருடம் தமிழகத்தை தன் கையில் ஆட்சியில் வைத்திருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பதவி முதலமைச்சர் பதவி. இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா MK ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். மீண்டும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியை கையில் வைத்து கொள்வாரா, இல்லை புதிதாக வரும் தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சியை அமைப்பாரா என்பதை பொறுத்து வந்து பார்க்கலாம். ஏனென்றால் தமிழகத்தில் மக்களுடைய ஆதரவு அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு தான் இருக்குது. ஏனென்றால் இந்த வீடியோவை பார்க்குறவங்க எத்தனை பேர் விஜய்க்கு ஆதரவாக இருப்பீர்கள் என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதிலே தெரியும் தமிழகத்தில் யார் அடுத்த முதல்வர் என்று. அது மட்டும் இல்லை, நீங்கள் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு தான் நான் வாக்களிக்கப் போகிறேன் வருகை 2026 சட்டமன்ற தேர்தல் அப்போது அவருக்குன்னு இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏனென்றால் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். இதற்காக நிறைய கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கடின உழைப்பை போட்டு மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கருத்துக்களை தெரியப்படுத்துகிறார்கள். மக்களாகிய நீங்கள் சிந்தித்து ஆலோசித்து அடுத்த முதலமைச்சரை தேர்ந்தெடுக்குமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது உங்களுடைய வாக்கு யாருக்கு என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண போயிடுங்க. அது மட்டும் இல்லை, அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது இன்னும் கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துக்கு அனைத்து கட்சிகளும் அவர்களுடைய கூட்டணி லிஸ்ட்டு மற்றும் சின்னத்தையும் அனைத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்த வேண்டும். இது அவர்களுடைய கட்டளை. அது மட்டும் இல்லை, இன்றும் குறுகிய காலகட்டம் தான் இருக்கிறது வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் வரத்துக்கு. அதாவது அனைத்து கட்சிகளும் பாடுபடுகிறார்கள் அதற்காக. ஏனென்றால் பிரச்சாரம் கூட்டம் அப்படின்ட்டு நிறைய கட்சிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த முதலமைச்சர் யார் தமிழகத்தில் என்பதை மக்களாகிய நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.